பிப்பலாடன் தேவர்களை அழிக்க கடுமையா தவம் பண்றான். அவனுடைய தொடையிலிருந்து வடவா வெளிப்படுறது. வடவானா பெண் குதிரை. அந்த குதிரைக்கு உள்ளே இருந்து ஒரு தீ வெளிப்படுறது. அதுதான் வடவாக்னி, ஊழி தீ. அந்த வடவாக்னி வந்ததுமே நேரா தேவர்களை அழிக்க கிளம்பி போயிடுது. தேவர்கள் அத்தனை பேரும் ஐயோ பத்திக்கிச்சுன்னு ஓடுறா. ஓஹோ கண்ணே அப்படின்னு விஷ்ணு கிட்ட போய் காப்பாத்துங்கிறான். விஷ்ணு சொல்றார், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு வடவாக்னியை பேச்சுவார்த்தை கூப்பிடுறார். கூப்பிட்டு கேட்கிறார், பாருப்பா வடவாக்னி, தேவர்கள் எல்லாம் சாப்பிட போறேன், சரி எப்படி சாப்பிட போறேன்? எல்லாரையும் ஒரே சமயத்துல சாப்பிடாதே, நல்லா இருக்காது. ஒருத்தர் டேஸ்ட் ரவா உப்புமா மாதிரி இருக்கும், ஒன்னு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா சாப்பிடு. முதல்ல சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதம், அப்புறம் மோர் சாதம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தேவனா சாப்பிட்டதுதான் கரெக்ட் அப்படிங்கிற வடவாக்னியும் சரிங்கிறது. விஷ்ணு சொல்றார், முதல்ல வருண தேவனை சாப்பிட்டு, அவன் தான் சீனியர். முதல்ல சமுத்திரத்துக்கு போ, வருண தேவனை சாப்பிட்டுரும். வடவாக்னி சொல்றது, யாராவது என்ன கூட்டின்னு போங்கோ அப்படின்னு. பிரம்மதேவனை கூட்டின்னு போயேன் அப்படிங்கிறார். என்னது முதல்ல பீச்சுக்கு போறேன், போயும் ஒரு தாடி கூட இல்ல, 4 தாடி வச்ச கிழவனையா கூட்டின்னு போறது, ஏதானும் ஒரு நல்ல கன்னி பொண்ணா ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படிங்கிறது. இது வேறையா அப்படின்ட்டு விஷ்ணு ஒரு நதியா கூப்பிட்டு கேட்டு பாக்குறாரு. ஏமா யமுனா, ஏமா கங்கா, ஏமா சிந்து, யாரான்னு கூட்டின்னு போறீங்களா? அத்தனை பேரும் முடியாதுன்னு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் சரஸ்வதியை கேட்கிறார். ஏமா சரஸ்வதி, உனக்கு வாக்தேவினே பேரு, இந்த வடவாக்னி ஒரு வாக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க சமுத்திரம் வரைக்கும் அப்படிங்கிற. சரஸ்வதி சொல்றா, இந்த வடவாக்னிக்கெல்லாம் எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒன்னும் பண்ணிட முடியாது. பூமியிலே கலியுகம் பிறக்க போறது, பாவிகள் நிறைய பேர் இருப்பா, அவ யாராவது என் மேல போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். பிரம்மதேவன் சொல்றா, உனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்ததுன்னா பாதாளம் வழியா கூட்டின்னு போயிடு. இந்த வடவாக்னியுடைய வெப்பம் தாங்க முடியாத சமயத்திலே மட்டும் மேல் பிறப்புக்கு வா. முடிஞ்ச அளவு பாதாளம் வழியா போயிடு, எந்த பாவிகள் மேலேயும் பட வேண்டியிருக்காது அப்படிங்கிறான். சரஸ்வதியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் போயிட்டு வரேன்லாம் சொல்லிக்கிறான். கங்கா, யமுனா, காயத்ரி, சாவித்ரி, நான் போயிட்டு வரேன் எல்லாம் சொல்றான். சரஸ்வதி பூமிக்கு வர தயாராயிடுறான். தேவர்கள் அத்தனை பேரும் ஒரு பிரமாதமான சென்ட் ஆஃப் கொடுக்கிறா சரஸ்வதிக்கு. பூமியிலே இமயமலை பகுதிக்கு வந்து அங்கே ஒரு இச்சி மரத்துக்கு அடியில இருந்து பாய தொடங்குகிறது சரஸ்வதி நதி. முடிஞ்ச அளவு பாதாளம் வழியா பாயிருது. எப்போதெல்லாம் அந்த வடவாக்னியோடைய வெப்பம் தாங்க முடியலையோ அப்பெல்லாம் மேல் பரப்புக்கு வருது. இப்படியே ஹிமாலயாஸ்ல இருந்து பஞ்சாப், ஹரியானா வழியா வந்துட்டு இருக்கு. இப்படி உள்ளே வெளியேன்னு போயிட்டு இருக்கிறச்சே ஒரு இடத்துல 4 ரிஷிகள் தவம் பண்ணிட்டு இருக்கான். ஹரிணர், வஜ்ரர், நியங்கு, கபிலர். இந்த 4 ரிஷிகளுமே சரஸ்வதி நதியை தங்களுடைய ஆசிரமத்துக்கு கூப்பிடுறா ஸ்நானம் பண்றதுக்கு. சரஸ்வதி நதி இந்த 4 ரிஷிகளுக்காக தன்னை 4 துணை நதிகளாக பிரிச்சுக்கிறது. இதனாலே சரஸ்வதி நதிக்கு இன்னும் 4 பெயர்கள் உருவாகும். ஹரிணி, வஜ்ரினி, நியங்கு, கபிலா அப்படின்னு 4 துணை நதிகள் உருவாகுது. இந்த 4 ரிஷிகளுடைய ஆசீர்வாதம் பெற்று சரஸ்வதி நதி தன்னுடைய வழியிலே போயிட்டு இருக்கு. பிரபாசம்ங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பிரபாசம்ங்கிறது குஜராத்ல இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறச்சே ஒரு மலை குறிக்கிறது வழியில. கிருத்தஸ்மாரன் அப்படின்னு பேர் அந்த மலைக்கு. சரஸ்வதி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா, வேற வழியில போறதா என்ன. அப்போ இந்த மலை சரஸ்வதியை பார்த்து கேட்கறது, ரொம்ப அழகா இருக்கியே, யாரு நீ, உன் பேர் என்ன அப்படின்னு. சரஸ்வதி சொல்றா, நான் தான் கலைமகள். அந்த மலை சொல்றது, ஓ நீ கலைமகளா, நான் தான் மலைமகன். கலை மலை நம்ம பேர்ல எவ்வளவு பொருத்தம் இருக்கு பாத்தியா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்குது. சரஸ்வதி சொல்றா, எங்க அப்பா சொல்ற பையனை தான் பண்ணிப்பேன், உன்னை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மலை சொல்றது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு நான் வழி விட மாட்டேன் அப்படின்னு ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கு இந்த மலை. சரஸ்வதி சொல்றா, சரி கல்யாணம் தானே பண்ணிக்கணும், இந்த ஒரு நிமிஷம் இந்த கையில வச்சுக்கோ அப்படின்னு கையில இருந்த வடவாக்னியை அந்த மலை மேல தூக்கி போட்டான். இவ்வளவு நேரம் சரஸ்வதி கையில ஏதோ மெரினா பீச் குதிரை மாதிரி சமத்தா வந்துட்டு இருந்து இந்த மலை மேல பட்டதும் அந்த மலை அப்படியே அந்த வெப்பம் தாங்காம எரிஞ்சு சாம்பலா போயிடுது. இந்த மலை எரிஞ்சு தூள் ஆனதும் சரஸ்வதி அந்த வடவாக்னியை கூட்டிட்டு பாட்டுக்கு வழியில போயிட்டு இருக்கான். சமுத்திரக்கரைக்கு வந்தாச்சு. வடவாக்னி சமுத்திரத்துக்கு போனதும் உடனே சமுத்திரத்தை அழிச்சுடணும், முழுக்க சாப்பிடணும் ட்ரை பண்றான். அப்போ சரஸ்வதி கேட்கிறா, ஏன்பா வடவாக்னி, நான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்திருக்கேன், எனக்கு நீ ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. வடவாக்னி சொல்றது, சரி உனக்கு தான் வர வேணா கேளு. சரஸ்வதி சொல்றா, உன்னுடைய வாயை ஊசி மாதிரி பண்ணிக்கோ, சூச்சி முகம், சூச்சினா நீடல், சூச்சி முகமா பண்ணிக்கோ, பெருவாய் விடுவாய், குருவாய் பெருவாய் அப்படிங்கிற. சரின்னு இந்த வடவாக்னி தன்னுடைய வாயை சின்னதா ஊசி மாதிரி பண்ணிக்கிறது. இப்ப இந்த ஊசி வாயை வச்சுட்டு சமுத்திரத்தை எல்லாம் ஒன்னும் அழிக்க முடியாது. சமுத்திரராஜன் கேட்கிறா, இப்ப நான் என்ன பண்றது இவனே, உனக்கு அடியில கொண்டு போய் தள்ளிடு அப்படிங்கிற. அதே மாதிரி சமுத்திரராஜன்
இந்த வடவாகினியை சமுத்திரத்துக்கு அடியில கொண்டு போய் தள்ளிட்டான். சமுத்திரத்துக்கு அடியிலே போனாலும் வடவாகினியுடைய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சமுத்திர நீரை ஆவியாக்குறது. சமுத்திரராஜனுக்கு பயம் வந்துருத்து. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை காலி பண்ணிடுவானோ அப்படின்னு விஷ்ணுவை வேண்டி கேட்டுக்கிறார். இந்த மாதிரி என்னுடைய நீரெல்லாம் ஆவியா போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு. விஷ்ணு வாக்கு கொடுக்கிறார், சமுத்திரத்துல என்னைக்குமே நீர் இருக்கும், வற்றாது அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அதனாலே சமுத்திரத்தின் நீர் இன்னும் வற்றாம இருக்கு. சமுத்திரத்துக்கு அடியிலே அந்த வடவாகினியும் இருந்துட்டு இருக்கு. இந்த வடவாகினி தப்பித்தவரை வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி நதி ஒரு வேலி மாதிரி அங்கேயே அந்த பிரபாசத்திலேயே தங்கிடுறான். 2016 இஸ்ரோ சேட்டிலைட் இமேஜிங் மூலமா சரஸ்வதி நதி அப்படின்னு ஒரு நதி இருந்திருக்குன்னு அதோடைய பேலியோ சேனல்ஸையும் ட்ராக் பண்ணியிருக்கான். இந்த நதி இமயமலையிலே ஆதிபத்ரி அப்படிங்கிற பகுதியிலே தொடங்கி பஞ்சாப் ஹரியானா வழியாக குஜராத்துக்கு வந்து ரன் ஆஃப் கட்சிலே அரேபியன் சீலே கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம புராணத்திலே சொல்லியிருக்கிற அதே ரூட் வழியா தான் வந்திருக்கு. ரீசெண்டா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ராஜஸ்தான் பகுதியிலே ஜெய்சால்மேர் பகுதியிலே ஒரு ரிவர் பெட் இருந்திருக்கு, அதை சுத்தி ஒரு சிவிலைசேஷனும் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரஸ்வதி நதியை குறித்து ரிக்வேதத்திலே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தோடு இந்த கதையை முடிச்சுக்கலாம். கதையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா.